அதிமுகவுடன் விஜய் கூட்டணி வைத்தால் திமுகவிற்கே லாபம் என உளவுத்துறை ஒரு ஷாக் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தாவேக தனித்து போட்டியிட்டால் அக்கட்சிக்கு 10% மேல் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. கண்டிப்பாக நடிகர் விஜய் அவர்களுக்கென்று ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. அவர் களத்தில் தனித்து போட்டியிட்டால் கண்டிப்பாக 10% வாக்குகள் மேல் கிடைக்கும். திமுக அதிமுக கூட்டணி விரும்பாதவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஓட்டுகள் இதில் அடங்கும். அந்த 10% வாக்குகளில் அதிமுக திமுக கூட்டணி விரும்பாதவர்களும் இருக்கிறாங்க, இளைஞர்களும் இருக்கிறாங்க, இளம் பெண்களும் இருக்கிறாங்க. இவங்க ஓட்டுகள் எல்லாமே அந்த 10%த்தில் அடங்கும். அதிமுக பாஜகவின் என்டிஏ கூட்டணியில் தாவேக இணைந்தால் திமுகவிற்கு லாபம். தனித்து தாவேக போட்டியிட்டால் சிக்கல் என அரசுக்கு உளவுத்துறை அறிக்கை அனுப்பி உள்ளதாக ஒரு தகவல். தமிழக வெற்றி கழகத்தை துவங்கிய நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் களமிறங்கி ஆட்சியை பிடிக்கப் போவதாக கூறி வந்தார். அதற்கேற்ப கட்சிக்கு 120 மாவட்ட செயலாளர்கள், 60,000க்கு மேற்பட்ட ஓட்டுச்சாவடிகளுக்கு பூத் கமிட்டி அமைத்தார். சனிக்கிழமை தோறும் மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் சென்று தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்டும் பணியை செப்டம்பர் மாதம் துவங்கினார் நடிகர் விஜய். கரூரில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் பலியாகினர். இச்சம்பவம் விஜயை அவரது கட்சியினரையும் நிலைகுலையச் செய்தது. இதிலிருந்து மீளாத நடிகர் விஜய் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தாமல் உள்ளார். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை இதுவரையில் விஜய் அவர்கள் சந்திக்கவே இல்லை. இதனால் கட்சியில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் வரை சோர்வடைந்துள்ளனர். விஜய்க்கு ஏற்பட்ட திடீர் நெருக்கடியை பயன்படுத்தி அவரை தங்கள் கூட்டணிக்கு இழுப்பதற்காக வேலைகளை அதிமுகவும் பாஜகவினுடைய தலைவர்கள் முன்னெடுத்துள்ளனர். இரு கட்சிகள் தரப்பிலும் திரைமறைவில் பேச்சுவார்த்தையும் நடந்து வருகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள், தமாகவின் தலைவர் வாசன் உட்பட பலர் தாவேக தரப்பினருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர். அதிமுகவுடன் தாவேக கூட்டணி அமைத்தால் திமுக கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுமா என உளவுத்துறையினர் ஆய்வு நடத்தி அரசுக்கு அறிக்கை அளித்துள்ளனர். இது குறித்து திமுகவினரிடம் கேட்கும் பொழுது, தாவேக தனித்து போட்டியிட்டால் அக்கட்சிக்கு 10%க்கு மேல் ஓட்டுகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக கூட்டணியை விரும்பாதவர்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் ஓட்டுகள் இதில் அடங்கும். சிறுபான்மையினர் ஓட்டுகளும் பட்டியலின மக்களின் ஓட்டுகளும் கணிசமான அளவு விஜய்க்கு செல்லும். திமுகவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தமிழக வெற்றி கழகம் போட்டியிட்டால் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக திமுகவுக்கு கிடைக்கும். இது தாவேகாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். திமுகவுக்கு சாதகமாகவும் அமையும். தாவேகாவுடன் காங்கிரஸ், விசிக இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கினால் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படும் என உளவுத்துறை அறிக்கை அளித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை அதிமுக பாஜக கூட்டணியுடன் இணைந்து செயல்படாமல் இருந்தால் நல்லது என்பது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது.